warahmatullahi wabarakatuh. Warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Wassalatu wassalamu ala rasulillahi sallallahu alaihi wasallam. Nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Wa nashhadu an la ilaha illallah wa nashhadu anna sayyidana wa nabiyyana wa habibana wa shafi'ana wa maulana Muhammadun sallallahu alaihi wasallam. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Bishrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. In uridu illa al-islaha mastata'tu wa ma tawfiqi illa billah alayhi tawakkaltu wa ilayhi unib. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. Innamal a'malu binniyat wa innama likulli imri'in ma nawa. Sadaqallah wa sadaqa Rasulullah sallallahu alaihi wasallam. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரியது. கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், இறைநேசர்கள், நல்லோர்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், குறிப்பாக இக்குழுவில கூகுள் மீட் வழியாக இணைந்திருக்கக்கூடிய குழுவினர்கள், ஆலிம்கள், ஆலிமாக்கள், நண்பர்கள், உடன் ஓதியவர்கள், நம்மோடு பழகியவர்கள் என்று தமிழ்நாட்டிலிருந்து அயல்நாடு வரைக்கும் ஒன்றிணைந்திருக்கக்கூடிய இந்த மஜ்லிஸில உங்கள் அனைவரையும் இந்த நன்னேரத்தினை நினைவு கூர்ந்து கொண்டு உங்கள் அனைவருக்காக வேண்டியும் துஆக்கள் பல செய்து கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பம் செய்கிறோம். கேமரா கொஞ்சம் திருப்பி வச்சிருங்க சார், லேண்ட்ஸ் கேமரா வச்சிருங்க. ஸ்ட்ரெயிட்டா வேணா லேண்ட்ஸ் கேப்பா படுக்க வச்ச மாதிரி வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். எல்லோருக்காக வேண்டி துஆ செய்து ஆரம்பிக்கக்கூடிய இந்த மஜ்லிஸில உங்கள் அனைவருக்காக வேண்டியும் இந்த நன்னேரத்திலே துஆக்கள் பல செய்து ஆரம்பம் செய்கிறோம். குறிப்பாக இந்த குரூப்பை நல்ல முறையில் நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய அகாடமியினுடைய நிர்வாகத்தினர்கள் உள்ளிட்ட சகோதரர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்காக வேண்டியும் இந்த நன்னேரத்தில் துஆக்களையும் செய்து கொள்கிறோம். அதிலும் குறிப்பாக தங்களுடைய வேலையினுடைய நேரங்கள் எல்லாம் விட்டுவிட்டு இந்த பொன்னான நேரத்தை அல்லாஹ்வுடைய இந்த அறவழியிலே செலவழிப்பதற்காக வேண்டி இணைந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்காக வேண்டியும் இந்த நன்னேரத்தில் அல்லாஹ்விடத்தில் இரு கரமேந்தி துஆக்கள் பல செய்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மளுடைய இந்த மீட்டிங்கை, இந்த பயான் மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்தருள் புரிவானாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மென்மேலும் இந்த மஜ்லிஸின் மூலமாக நமக்கு பரக்கத்துகள் பல செய்து உலகத்தினுடைய ஒட்டுமொத்த நற்பாக்கியங்களையும் எனக்கும் உங்களுக்கும் நம் மனைவி அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நீண்ட ஆயுளையும் நிறைந்த சுகங்களையும் வளமான வாழ்க்கையும் வல்லவன் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக என்ற அல்லாஹ்விடத்தில் இன்னமும் இந்த நன்னேரத்தில் எல்லாருக்காக வேண்டியும் துஆக்கள் பல செய்து ஆரம்பம் செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே,
உலூமுல் ஆஹிரா இஸ்லாமிய கல்வியகம் நடத்தக்கூடிய இந்த மாதாந்திர பயான் நிகழ்ச்சியினுடைய கொடுக்கப்பட்ட தலைப்பு மார்க்க கல்வியின் மகத்துவம். குறிப்பாக உலகத்திலே அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா எல்லா விஷயங்களுக்கும் மகத்துவத்தை வைத்திருக்கிறார். உலகத்தில் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் மகத்துவத்திற்குரியது. எதுவும் மாண்பு மகத்துவம் இல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதையும் படைக்கவில்லை. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா கொசுவாக இருந்தாலும் கூட சரி, அதற்கும் ஒரு மகத்துவம், அதற்கென ஒரு மாண்பு என்று வைத்திருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மனிதனுடைய மகத்துவம், மனிதனுடைய மாண்பு மகா உயர்ந்தது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மனிதனுடைய வாழ்க்கையையும் மகத்துவத்தோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்து வைத்திருக்கிறான். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுவான், லகத் خلقنال இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். இன்னும் பல்வேறு ஆயத்துகள்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், நான் மனிதனை அழகியதோர் படைப்பாக நான் படைத்திருக்கிறேன் என்று சொல்லி. அழகியதோர் படைப்பாக படைத்து விட்டது மட்டுமல்லாமல் அழகை மெருகூட்டுவதற்கும் அழகனுடைய தாற்பயத்தை உணர்வதற்கும் பிறர் உணர்வதற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில மகத்துவங்களை இந்த மனிதனுக்குள் சேர்த்து விடுகிறார். அப்படி சேர்ப்பதிலே ஒன்றுதான் கல்வி. கல்வியை எந்த அளவிற்கு இந்த மனிதன் கற்கிறானோ அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த மனிதனுடைய வாழ்க்கையில மென்மேலும் மகத்துவத்தையும் மாண்புகளையும் பாக்கியத்தையும் நல்லா தருகிறார். நீங்க நல்லா புரியணும், ஒரு பொம்மை இருக்கு, பொம்மையை அழகா செஞ்சாச்சு. அந்த பொம்மைய செய்யக்கூடிய ஊழியன் இருக்கிறானே, தன் சிந்தனைக்கு வந்தது போல நல்லா ஒளியால் செதுக்குகிறான், நல்ல அழகிய தோற்றத்துல செஞ்சிடறான். கடைசியா பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு அழகு மெருகுன்னு சொல்லி அதுக்கு பெயிண்டிங்லாம் அடிக்கிறான். கடைசியாக ஒவ்வொன்றாக நிறைவேற்றி அவன் கடைசியாக ஷோகேஸ்ல கொண்டு வந்து வச்சிருவான். அவ்வளவுதான் அங்க முடியும், அதுக்கு மேல ஒண்ணும் முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேல 1000 ரூபாய் போகும், 2000 போகும், 10,000 போகும், பல லட்சம் போகும். ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல அது கடைசியா குப்பைக்கு தான் போகும், எந்த பயனும் கிடையாது. மனிதனுடைய சக்தி அழகாக படைத்ததெல்லாம் கடைசியில் அது போய் சேர்வது குப்பை தொட்டியில். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட இந்த மனிதன் என்ற மாண்பு கொண்ட இந்த மனிதனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடைசியிலே இவன் குப்பைக்கு போவதல்ல, உயர்ந்த அந்தஸ்துகளை அல்லாஹ் அடைய வைக்கிறான். அதுல மிகப்பெரிய ஒரு காரணமாக இருப்பது கல்வி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கல்வி என்ற மாபெரும் பாக்கியத்தை இவனுக்கு கொடுத்து, இந்த கல்வியின் மூலமாக பல்வேறு சிறப்புகளை இவனுக்கு கொடுத்து, இந்த கல்வியின் மூலமாக பல்வேறு பாக்கியங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்து மென்மேலும் இந்த மனிதனை மெருகூட்டி கொண்டே இருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களை இங்க யோசிக்கணும். அப்படிப்பட்ட இந்த கல்வியை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா கொடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே, குறிப்பாக ஒரு காலம் இருந்தது ஆண்களுக்குத்தான் கல்வி என்றெல்லாம், ஆண்களுக்கு உயர்ந்த மதரசாக்கள், பெரிய பெரிய கட்டிடங்கள், உயர்ந்த பல்வேறு பதவிகள், உயர்ந்த பெரிய பெரிய சனதுகள் எல்லாம் இருந்தது. ஆனால் அதையெல்லாம் காலம் கடந்து இன்றைக்குள்ள காலகட்டத்தில், அதுவும் குறிப்பாக உலூமுல் ஆஹிரா போன்ற இது போன்ற நிறுவனங்களின் மூலமாக ஆன்லைனின் வழியாகவும் கூட அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஆக சிறந்த சில கல்விகளை நம் வீட்டு பெண்களுக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா கொடுக்குகிறார். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா கொடுக்கக்கூடிய இந்த கல்வியினுடைய உயர்வு மகா பெரியதில. நான் பேசுவது கேக்குதா? தெளிவா கேக்குதுங்களா எல்லாத்துக்கும்? அல்ஹம்துலில்லாஹ். பாருங்க எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? லைவா உட்கார்ந்து பள்ளிவாசல்கள்லயும் மதரசாக்கள்லயும் நான் பேசுறது புரியுதா அப்படின்னு கேட்கறது மாதிரி, மாணவர்கள்ட்ட பாடம் நடத்தும் போது நான் சொல்றது விளங்குதான்னு கேட்கறது மாதிரி, ஆன்லைன் பயான்கள்ல இது போன்று இணைந்து, அதிலும் குறிப்பாக லாக்டவுன் போன்ற காலங்கள்ல இருந்து வந்துட்டு ரொம்ப ஒரு ஒரு சிறப்பான ஒரு இணைப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை ஆக்கி வச்சிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அது ரொம்ப இது ஒரு அதாவது கொடுமையான நிகழ்வுகள்ல பயான் பேசுறதுல ஒண்ணு ஆன்லைனுடைய பயானும் என்று ஒரு முதல் குறிப்பு ஒண்ணு சொல்லப்படுது. ஏன்னா நேர்ல பார்த்து பேசுறது ஒரு மிகப்பெரிய ஒரு அதுவே ஒரு சவாலு.
இது போன்று தனியாக ஒரு ரூம்ல யாருமே இல்லாம நான் மட்டும் உட்காந்துக்கிட்டு என் முன்னாடி இத்தனை ஆடியன்ஸ் இருக்கிறாங்க, இத்தனை மக்கள் பயான் கேட்கிறாங்கன்ற ஒரு ஃபீலிங்ல நான் பேசுறத நீங்க எல்லாம் கேட்கறீங்கன்றத நம்பிக்கிட்டு நான் உட்காந்து பேசுறது இருக்கு பாத்தீங்களா? இது வந்துதான் இன்னும் கொஞ்சம் கொடுமை. ஒரு கட்டத்திற்கு மேல யோசிக்க வைப்பது நம்மை போன்று பேசக்கூடியவர்களுக்கு. நாம பேசுறது யாராவது லைன்ல கேட்கிறாங்களா, இல்ல நாம மட்டும்தான் பேசிக்கிட்டு வீடியோ ஆன் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறோமான்ற சந்தேகங்களும் இது போன்ற ஆன்லைன் பயான்கள்ல ஏற்படுது. அப்படியெல்லாம் இல்லைல்ல, எல்லாரும் லைவா இப்போ கேட்டுக்கிட்டு தானே இருக்கிறீங்க. கேட்கறவங்க ஒரு கை ஒண்ணு ஓகே கொடுத்து அனுப்பி விட்டுரு. மாஷா அல்லா, பட்டாசு எல்லாம் வெடிக்குது, பயங்கரமா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ். இது போன்ற ஒரு நிகழ்வுகள்ல, இது போன்ற ஒரு மீட் வழியாகவும் அவங்கவுங்க இருக்கக்கூடிய இடத்துல இது போன்ற ஒரு இணைப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான்னா, இதுவும் எதுக்கு தெரியுமா? பாயிண்ட்டுக்கு வரேன். இதுவும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா கொடுத்த மாபெரும் பாக்கியம். காரணம், கல்வியை கற்றுக்கொள்வதற்கு. ஏன் இங்க உட்கார்ந்து இருக்கிற நாம அமெரிக்கால உட்கார்ந்து இருக்கிறவருக்கு பாடம் நடத்துகிறார், அமெரிக்கால இருக்கிறவரை அமேசான் காட்டுல இருக்கிறவருக்கு வழி நடத்தி சொல்லுகிறார். இங்க இருந்துகிட்டு லைவா நாம காபத்துல்லாவுல இப்ப என்ன நடக்குதுன்றதை கண்கூடாக பார்க்கிறோம். அங்க தொழு வைக்கக்கூடிய தொழுகைகளை காதால் கேட்கிறோம். அங்க நடக்கக்கூடிய இபாதத்துகளை காதால் கேட்டு கண்ணால் பார்த்து கண்டு கழிக்கிறோம். இது எல்லாம் ஏன் அந்த வசதிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்தான்? இது போன்ற ஆன்லைன்ல இருந்து, இன்டர்நெட்ல இருந்து, சமூக வலைதளங்கள்ல இருந்து பல்வேறு வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் ஏன் கொடுத்தான் என்று சொன்னால், நிச்சயமாக தன் மார்க்கத்தை இலாய கலிமத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய கலிமாவை உயர்த்துவதற்கு தவிர வேற ஒன்றும் கிடையாது. ஒரு பெரிய அறிஞர்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டார், உலகத்துல புதுசா வருது, இதெல்லாம் என்னதுங்க, ஃபித்னா தானே அப்படின்னு சொல்லி. ஆம், ஃபித்னா தான், அதுல மாற்று கருத்து இல்ல. உதாரணத்திற்கு லேப்டாப், சமூக வலைத்தளம், இன்டர்நெட், ஆன்லைன் பயான்கள், ஆன்லைன் வகுப்புகள் போன்றதெல்லாம் ஃபித்னா தானே? ஆமா, ஃபித்னா தான். அப்போ ஃபித்னானா ஏன் இதை செய்யணும்? உன் வாழ்க்கையே ஃபித்னா தான், உன் வாழ்க்கையே குழப்பம் தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாவற்றையும் ஃபித்னாவாகத்தான் கொடுத்திருக்கிறான். ஃபித்னா என்றால் சோதனை, குழப்பம். இந்த குழப்பம் சோதனையை கடந்து சாதனை சாதிப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்று விளக்கத்தை சொன்னார். அன்றைக்கு இருந்தவர்கள் பேனால எழுதல, அன்றைக்கு இருந்த இமாம்கள் பேனா மாதிரி ஒரு குச்சி எடுத்து அதுல மை, கருப்பு மை போன்றதுகளை தடவி பலகைகள்ல எழுதினாங்க. பிற்காலங்கள்ல பேப்பர் வந்துச்சு. அந்த பேப்பர்ல எழுதுறது கூட மை இல்லாம பல்வேறு மரப்பட்டைகளை உரிச்சு அதிலிருந்து உருக்கி கருப்பு மைகளை எடுத்து அதுல இருந்து எழுதினாங்க. பிற்காலங்கள்ல காகிதங்கள் வந்தது, பிரஸ்ஸுகள் வந்தது, அச்சு அடித்தல் வந்தது. இப்படியே தொடர்ந்து வந்து இன்றைக்கு ஒரு புத்தகத்தை நீங்க படிக்கணும் அப்படின்னா போய் வாங்கி படிப்பதை விட ஆன்லைன்ல நாம அட்டன் டைம்ல எந்த புத்தகம் வேணுமோ அதை ஸ்பாட்ல நாம எடுத்து என்ன செஞ்சுறோம், எல்லாருமே படித்துக் கொள்ளுகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களை இங்கதான் சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இதையும் நமக்கு சோதனையாகத்தான் கொடுத்திருக்கிறான். ஆனால் இந்த சோதனையிலையும் சாதனை படைப்பதற்கு கொடுத்திருக்கிறான். நல்லா சிந்திச்சு பாருங்க. இதே ஆன்லைன், இதே இன்டர்நெட், இந்த நொடியில எத்தனை பேர் எதற்காக வேண்டி பயன்படுத்துகிறார்கள்? உலகத்துல பிசினஸுக்காக வேண்டி பயன்படுத்துகிறார்கள். பிசினஸ் மீட் போடுகிறார்கள் கூகுள்ல. அதே போன்று உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தை பற்றி பேசுவதற்கு கூகுள் மீட் போடுகிறார்கள். இதே கூகுள் மீட்டை வைத்து உலகம் முழுக்க உள்ள மக்கள் எல்லாம் இணைகிறார்கள். கண்ணியத்திற்குரிய இங்க சிந்திச்சு பார்க்கணும். நாம ஆட்சிக்கோ, அதிகாரத்திற்கோ, பதவிக்கோ, பட்டத்திற்கோ, பெயருக்கோ, புகழுக்கோ, காசு பணத்திற்கோ எதற்கும் இணைவில்லை. மாறாக அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய மார்க்க கல்வியை பற்றி பேசுவதற்காக வேண்டியே இணைந்திருக்கிறோம். கல்வியினால் ஏற்படக்கூடிய சிறப்புகளை பற்றி கேட்பதற்காக வேண்டியே இணைந்திருக்கிறோம். கல்வியின் மூலமாக நாம் அடையக்கூடிய மகத்துவத்தை பற்றி கேட்டும் அதை புரிந்தும் அமல் செய்வதற்கும் நடப்பதற்காக வேண்டி நாம் இணைந்திருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே தான் புரிய வேண்டும். இது போன்ற வசதிகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி நமக்கு கொடுத்தது அல்லாஹ்வுடைய இந்த அடியார்கள் தன்னை பற்றி, தன்னுடைய இல்மை பற்றி, தன்னுடைய வல்லமையை பற்றி விளங்க வேண்டும் என்பதற்கே தவிர வேறொன்றும் இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, இதையெல்லாம் விளங்குவதற்குத்தான் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இல்ம் என்ற வாசித்தாவை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இல்ம் என்ற வாசித்தா, இல்ம் என்ற தொடர்பு இல்லாமல் அது எந்த காலத்திலும் அடைய முடியாது. இல்மு என்ற தொடர்பு இல்லாமல் எந்த மனிதனும் எந்த சூழ்நிலையில எதையும் அடைய முடியாது. எனவே இல்மு அவசியம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
இல்மு கொடுத்த மனிதர்கள் அவர்களுக்கு என்னென்னலாம் நேர்ந்தது, அவர்கள் எப்படியெல்லாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் சென்றார்கள் என்பதையெல்லாம் பற்றி குர்ஆன் தெளிவாக பேசி காட்டும். நீங்க நல்லா சிந்திச்சு பார்க்கலாம். முன்னால் வாழ்ந்த முற்கால மனிதர்களை நீங்க எடுத்து பார்க்கலாம். ஏன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபாக்களை எடுத்து பார்க்கலாம், இறைநேசர்களை எடுத்து பார்க்கலாம், இமாம்களை பார்க்கலாம், ஏன் சமகாலத்தில் உள்ள மாபெரும் ஷேக்குகளை, பெரும் பெரும் அறிஞர்களை நாம் பார்க்கலாம். அவர்கள் எல்லாம் உலகத்திலே உயர்ந்து நிற்பது இல்மை தவிர வேற ஒன்றும் கிடையாது. இல்மை தவிர வேற ஒன்றும் இல்லை. அந்த இல்மு முழு உலக மக்களையும் கனெக்ட் செய்ய வைக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். இந்த குர்ஆனை நாம் தான் இறக்கினோம், இந்த குர்ஆனை நாம் தான் இறக்கினோம், இந்த குர்ஆனை நாமே பாதுகாப்போம். அல்லாஹ்வுடைய வார்த்தை அது. நான் இறக்கினேன், நானே பாதுகாப்பேன். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை நல்லா கவனிக்கணும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த குர்ஆனை இறக்கி பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறான் என்றால், அதை பாதுகாப்பது இந்த உலகத்திலே கல்வியாளர்களாக இருக்கக்கூடிய ஆலிம்கள், ஆலிமாக்களை, ஹாஃபில்கள், ஹாஃபிலாக்களை வைத்து அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தன்னுடைய கல்வியை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்துல ஒவ்வொரு நாட்டுக்கும் இராணுவத்தினர்கள்னு ஒன்று இருப்பாங்க, ஒரு டிபார்ட்மெண்ட் நம்மளுக்கு தெரியும். அந்த இராணுவத்தினர்கள் எல்லையில இருந்து கொண்டு நாட்டை பாதுகாப்பார்கள். அந்த இராணுவத்தினர்களுக்காக வேண்டி நாடு செலவு செய்யக்கூடிய செலவுகள் பல கோடிகள். இராணுவத்தினர்களுக்காக வேண்டி நாட்டிலே வழங்கக்கூடிய சலுகைகள் ஏராளங்கள். இராணுவத்தினர்களுக்காக வேண்டி நாட்டிலே பல்வேறு சிறப்பு சலுகைகள் கொடுத்து அவர்களை பறக்க வைப்பதற்கும், பிளைட்ல விமானங்கள்ல போவதற்கும், ரயில்கள்ல போவதற்கும் பல்வேறு சிறப்புகளை வழங்கப்படுகிறது. காரணம், இந்த நாட்டை பாதுகாக்கிறார்கள் என்று. கண்ணியத்திற்குரியவர்களை சிந்திக்க வேண்டும். கல்வி கற்ற ஆலிம்கள், ஆலிமாக்கள், ஹாஃபில்கள், ஹாஃபிலாக்கள், அல்லாஹ்வுடைய இராணுவ வீரர்கள். இந்த உலகத்துல அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கொடுக்கக்கூடிய மாபெரும் சிறப்புகள் எண்ணில் அடங்காது. இந்த உலகத்தினுடைய அல்லாஹ்வுடைய ஜைஷ் ஒன்று இருக்கிறது என்றால், அது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படித்து முழு உலகம் முழுக்க எடுத்து சொல்லக்கூடிய ஆலிம்கள், ஆலிமாக்கள், ஹாஃபில்கள், ஹாஃபிலாக்கள். ஏன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொன்னானா இல்லையா, இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். இந்த குர்ஆனை நாமே இறக்கணும், நாமே பாதுகாப்போம் அல்லாஹ் சொன்னானா இல்லையா? அப்படிப்பட்ட இந்த குர்ஆனை பாதுகாப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இது போன்ற நம்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இங்க சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் உலகத்துல வழங்கக்கூடிய மாபெரும் பாக்கியத்துல ஒரு பாக்கியம் அல்லாஹ்வுடைய கல்வி. குர்ஆனில, ஹதீஸில நாம் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். எத்தனையோ பல ஹதீஸ்கள் வரும். இன்னொரு ஹதீஸ்ல நபி இப்படி சொல்லுவார்கள், யார் இந்த உலகத்தினுடைய எல்லா பொக்கிஷங்களையும் அடைய வேண்டும் என்று நாடுகிறாரோ, மன் அராத பிஹில் அவ்வலீன வல் ஆஹிரீன், யார் ஒருவர் ஆரம்பமானவர்கள், கடைசியானவர்கள், இனி வரக்கூடியவர்கள் எல்லோருடைய கல்வியும் அவருக்கு கிடைக்க வேண்டும் என்று நாடுகிறாரோ, அதே போன்று முன்னால் சென்ற பல்வேறு மக்களுடைய கல்விகள் அவருக்கு கிடைக்க வேண்டும் என்று நாடுகிறாரோ, முன்னால் வாழ்ந்த நல்லோர்கள், சாலிஹீன்கள், நாதாக்களுடைய கல்விகள் அவருக்கு கிடைக்க வேண்டும் என்று நாடுகிறாரோ, பின்னால் வரக்கூடிய மக்களுடைய கல்விகள், இல்முகள் எல்லாமே கிடைக்க வேண்டும் என்று நாடுகிறாரோ, ஃபஅலைஹி பில் குர்ஆன், அவர் குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்ளட்டும் என்றார்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்ளட்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னொன்னுல இப்படி வரும், யார் இந்த உலகம், கபர், நாளை மறுமையில வெற்றி கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ, ஃபஅலைஹி பில் குர்ஆன், அவரும் குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்ளட்டும் என்றார்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்க யோசிச்சு பார்க்கணும், குர்ஆனை பற்றி பிடிக்கிறதுனா எப்படி, குர்ஆனை பற்றி பிடிப்பதுனா எப்படி? கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த குர்ஆனுள் உள்ள இல்முகளை பற்றி பிடிப்பது. எப்ப அந்த குர்ஆன்ல உள்ள இல்முகளை நாம் பற்றி பிடித்து விட்டோமோ,
அப்பொழுது அந்த குர்ஆன்ல உள்ள எல்லா இல்முகளின் மூலமாக நாம் இந்த உலகத்திலே மிகப்பெரிய சிறப்புகளை அடைய முடியும். அந்த கல்வியின் மூலமாக, குர்ஆனுடைய கல்வியின் மூலமாக அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு பல்வேறு மகத்துவங்களையும் மாபெரும் பாக்கியங்களையும் அல்லாஹ் கொடுப்பார். நீங்க நல்லா சிந்திச்சு பார்க்கலாம். உலகத்துல இப்போ இந்த கல்வியின் மூலமாக மகத்துவம் அடைந்தவர்கள் அப்படின்றதுல நீங்க எவ்வளவு பேர் எடுத்து பார்த்ததுல, இப்போ போன வாரம் ஒரு 5-6 நாளைக்கு முன்னால நமக்கு பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய ஒரு மாபெரும் ஒரு ஆலிம் பெருமகனார் அவர்கள் வஃபாத்து செய்தி நாம் எல்லாம் கேள்விப்பட்டோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு நாடு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகமே அவர்களுக்காக வேண்டி கண்ணீர் வடித்து துவா செய்தது. ஏன் நானும் நீங்களும் நம்மளுடைய மதரசாக்கள்ல மஜ்லிஸுகள் வைத்து அவர்களுக்காக வேண்டி துவா செய்தோம். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் கற்ற கல்வியினுடைய மகத்துவம் அப்படி. மௌத்துல் ஆலிம் மௌத்துல் ஆலம். ஒரு ஆலிம் மரணிப்பது இந்த உலகம் மரணிப்பதற்கு சமம். கண்ணியத்திற்குள்ளே கண்ணுக்கு முன்னால் சக்காலத்திலே நாம 4 நாளைக்கு முன்னாடி பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். மாபெரும் அறிஞருடைய அவர்களுடைய பெயர் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அல்லாமா ஷேக் துல்ஃபிகார் அஹ்மது சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மாபெரும் கல்வியாளர். எந்த அளவுக்கு சொன்னா, அவர்களுடைய கல்வியின் மூலமாக இந்த உலகத்திலே அல்ல, தன்னை யார் யாரெல்லாம் சந்திக்க வந்தாங்களோ, தாங்கிட்ட பேசினவங்க, பழகினவங்க, தான் எந்த ஊருக்கெல்லாம் போனாங்களோ, எந்தெந்த இடத்துல பாதம் பட்டுச்சோ எல்லா இடத்துலயும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மகத்துவம் கொடுத்தான். பாகிஸ்தான்ல மட்டுமல்ல, இந்தியா, இலங்கை, ஸ்ரீலங்கா, சவுதி அரேபியா, ஈரான், எகிப்து, ஜோர்டான், சிரியா, லிபியா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து, அரபிய நாடுகளிலிருந்து தொடர்ந்து அமெரிக்கா, லண்டன், பிரிட்டன் போன்ற மேற்கத்திய நாடுகள் வரைக்கும் அவர்களுடைய கல்வியினுடைய வரைபடம் படர்ந்து விரிந்தது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அப்பேற்பட்ட மாபெரும் பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவங்களுக்கு கொடுத்தான். காரணம் எப்படி? ஒரு கல்வி. 1951 பாகிஸ்தான்ல அவங்க பிறக்கிறாங்க. படிக்கக்கூடிய பள்ளிக்கூட அந்த காலகட்டத்திலேயே குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிலாக மாறிவிட்டாங்க. அதற்கு பின்னால் அன்றைக்குள்ள திட்டத்தின் பிரகாரம் அரபு கிதாபுகளை எல்லாம் படித்து அறிஞ ஆலிம் பெருமகனாக ஆகுகிறார்கள். அதற்கு பின்னால் பல்வேறு மதரசாக்கள், குறிப்பாக 3 இடங்களிலே அவர்களுக்கு ஹதீஸுடைய சனது வழங்கப்பட்டது என்று அவர்களுடைய நாவால் பேசக்கூடிய பயான்ல ஷேக் அவர்கள் சொன்னார்கள். ஒன்று தாருல் உலூம் தேவ்பந்த் மதரசாவினுடைய தாருல் ஹதீஸ்களை நடக்கக்கூடிய அந்த பாட அறையிலே வைத்து அவர்கள் இந்தியாவிற்கு வருகை தந்த பொழுது அவர்களுக்காக வேண்டி கொடுக்கப்பட்ட சனது ஒன்று. இரண்டாவது, அவர்களுக்கு சனது கொடுத்த மாபெரும் ஒரு பாக்கியமான இடம் புனித ஹரம் ஷரீஃப் காபத்துல்லாஹ்வில் வைத்து சொன்னார்கள் அவர்கள் ஒரு தடவை, அல்லாஹ் எனக்கு கொடுத்த இந்த கல்வியினுடைய மகத்துவம் எவ்வளவு பெரிய தெரியுமா? நான் செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் அல்லாஹ் எனக்கு பரக்கத்து கொடுத்தான். அந்த அடிப்படையிலே நான் ஹரமிலே இபாதத்துகள் எல்லாம் முடித்து விட்டு அசர் தொழுகை முடிச்சுட்டு நான் அங்கே உள்ளே தர்சு நடப்பது, வகுப்பு நடப்பது வழக்கம். அந்த வகுப்பிலே நான் அமர்ந்தேன். நமக்கு தெரியும், நம்ம ஹஜ் உம்ராவுக்கு போகும்போது பார்த்துருப்போம், காபத்துல்லால தொழுகை முடிச்சோன்னா ஒவ்வொரு வக்துக்கு பின்னாலே அங்கங்கே ஹிஃப்ஸு மதரசா, அங்கங்கே பாட கிளாஸுகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னையும் உங்களையும் நம் அனைவரையும் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றக்கூடிய நசீபை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அந்த புனித பூமியில நம் கால் பாதம் பெற்று பட்டு மென்மேலும் பல பாக்கியங்களை அடைவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஷேக் அவர்கள் சொன்னார்கள், நான் அசர் தொழுது விட்டு அந்த இடத்துல அமர்ந்தேன். அப்பொழுது பாடம் நடந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்திலே நான் கேட்டேன், இவர்கள் யார்? இவர்கள் தான் ஹதீஸ் பாடத்தை ஓதி தரக்கூடிய மாபெரும் முஹத்திஸ் என்று சொல்லப்பட்டது. அவர்கள் இந்தியாவை சேர்ந்தவர்கள், ஆனால் அவர்கள் இருப்பதோ மேற்கத்திய நாடு லண்டனிலே என்று சொல்லப்பட்டது. இங்கே வரும் பொழுது பாடத்தை அவர்கள் நடத்துகிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களுடைய சிறப்பை பற்றி இவர்கள் புரிந்ததினால்
அவர்களிடத்தில் இருந்த ஹதீஸ் சனதை பெற்று மென்மேலும் மகத்துவம் அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அப்பொழுது அவர்களிடத்துல சொல்லப்பட்டது, அவர்களிடத்துல இந்த சனதை எனக்கு கிடைக்குமா என்று. பாருங்க, ஒரு சங்கிலி தொடர் இந்த கல்வியினுடைய ஒரு கயிறு. அவங்க கேட்கிறாங்க, எனக்கு இது கிடைக்குமா? அப்ப பக்கத்தில் இருந்த மாணவர், அப்படியா, நான் கேட்டு சொல்றேன், உங்க பெயர் என்ன? அவர்கள் சொன்னார்கள், என் பெயர் துல்ஃபிகார் அஹ்மது, பாகிஸ்தானில் இருந்து வருகிறேன் என்று சொல்லுங்க. அவர் ஹசரத் அவர்கள், ஷேக் அவர்கள் சொல்லுகிறார்கள், இதை கேட்டவுடன் அந்த மாணவர் உடனே ஹசரத் ஹசரத் என்று கத்தினார். எங்க உட்கார்ந்து? ஹரம் ஷரீஃப்ல காபத்துல்லாவில் உட்கார்ந்து. அப்பொழுது அவர் சொன்னார், அவர் கத்தியவுடன் அங்கே பாடம் நடத்தக்கூடிய ஷேக் அவர்கள் என்ன என்று கேட்டார்கள். இது போன்று உங்களிடத்தில் சனது வாங்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இவர்களுடைய பெயர் என்ன? அவருடைய பெயர் துல்ஃபிகார் அஹ்மத். கேட்டவுடன் அவர்களுக்கு சந்தோஷம். நான் எவ்வளவோ நாள் துவா செய்து கொண்டே இருந்தேன், உங்களை சந்திக்க வேண்டும் என்று முலாக்காத் செய்கிறார்கள். அதே போன்று சொன்னார்கள் அந்த ஷேக் அவர்கள், இந்த கல்வியினுடைய தொடரை, இந்த சனதை உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டும் என்று நான் பல நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டிருந்தேன். வரும் பொழுது நான் துவா செய்து விட்டு வந்தேன், எப்படியாவது ஒரு நாள் துல்ஃபிகார் அஹ்மதை நான் பார்த்து விட வேண்டும், அவரிடத்துல இந்த சனதை நான் கொடுக்க வேண்டும், ஹதீஸினுடைய மாபெரும் இந்த தொடரை நான் அவருக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்பட்டேன். அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா அவனுடைய நாட்டம் பாருங்கள். நாம் இப்பொழுது மக்காவிலே தவாஃபுகள் எல்லாம் செய்து முடித்து, அவர்கள் எல்லாம் முடித்து விட்டு இந்த நேரத்திலே நான் பாடத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது, நான் யார் என்று தெரியாமல் வந்து நீங்கள் உட்கார, நீங்கள் யார் என்று தெரியாமல் நான் உங்களை பார்த்த, மூன்றாவதாக இருந்த ஒரு மாணவர் உங்களை அறிமுகப்படுத்த, இதன் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை இணைத்து வைத்து விட்டான் இந்த இல்மு என்ற கயிறின் மூலமாக என்று சொல்லி கையை பிடித்து பையத் செய்து அவர்களுக்கு சனதை வழங்குகிறார்கள். இதை சொல்வது தன்னுடைய நாவாலே நம்மை விட்டும் 4 நாட்களுக்கு முன்னால் மறைந்த துல்ஃபிகார் அஹ்மது சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள். கண்ணியத்திற்குள்ளே சிந்திக்கணும், இந்த இல்முனுடைய தொடர்பு, கல்வியினுடைய மகத்துவம் இருக்குதே, நாம் எங்க இருந்தாலும் அது நம்மை உயர்த்தும். நாம் எங்க இருந்தாலும் அதை நம்மை உயர்த்தும். நம்ம ஊர்ல, நம்ம நாட்டுல, இதை விட்டு கடந்து எந்த தேசத்திற்கு சென்றாலும் கல்வி என்ற கயிறை பற்றி பிடித்திருக்கின்ற பொழுது இந்த மார்க்க கல்வியினுடைய மகத்துவத்தின் மூலமாக மென்மேலும் நாம் சிறப்பு பெறுவோம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஷேக் அவர்களுடைய கபரை சுவன பூஞ்சலையாக ஆக்குவானாக. அவர்களுடைய இல்முனுடைய ஃபைசான்களை முழு உலகம் முழுக்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்த அருள் புரிந்தருள்வானாக. கண்ணியத்திற்குள்ள நான் அதைத்தான் சொல்ல வந்தேன். இல்முனுடைய அந்த மகத்துவம் பாருங்க, அவங்க இருந்து வாழ்ந்து மறைந்ததோ பாகிஸ்தான், ஆனா முழு உலகம் முழுக்க சற்றேறக்குறைய இந்த 5-6 நாட்களாக நீங்க இன்டர்நெட், யூடியூப் போன்ற சமூக வலைத்தளங்களை திறந்தால் அவர்களுடைய பயான்களும் அவர்களுடைய சிறப்புகளை பற்றியுமே தான் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? நான் அதைத்தான் சொல்ல வந்தேன். கல்வியினுடைய மகத்துவம் அது. ஒரு கல்வியாளர் மறைந்தார், முழு உலகமும் அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கு. கண்ணியத்திற்குரிய அவர்களால் பலன் பெற்றவர்கள் எவ்வளவு பேர் தெரியுமா? தன்னுடைய நாட்டிலேயே மதரசாக்களை நடத்தி பல்வேறு பாடத்திட்டங்களை வைத்து ஜாமியாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தன் சொந்த ஊர்ல ஒரு ஜாமியாவை, அங்கேதான் இப்பொழுது அவர்களை அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் பல எண்ணற்ற மதரசாக்களை அவர்கள் உருவாக்குவது மட்டுமல்லாமல் தன் நாடையும் கடந்து இந்தியா, இலங்கை, அரபு நாடுகள், மேற்கத்திய நாடுகள் வரைக்கும் தன்னுடைய மாணவர்கள் படர்ந்து விரிந்திருக்கிறார்கள். ஒரே ஒரு காரணம்தான், மார்க்க கல்வியினுடைய மகத்துவத்தை புரிந்தார்கள், விளங்கினார்கள். முழு உலகம் முழுக்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை சிறப்பான ஒரு விளக்கமாக விளக்க வைத்து விட்டார். கண்ணியத்திற்குரியவர்களே, இதுதான் மார்க்க கல்வியினுடைய மாபெரும் மகத்துவம். எனவே சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாலே ஒரு வரலாறு என்பதற்காக வேண்டி, அது போன்று தான் நம் வாழ்க்கையும் அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த நன்னேரத்திலே அவர்களை பற்றி நான் ஒரு உதாரணமாக எடுத்து சொன்னேன். எனவே அந்த அடிப்படையில் மார்க்க கல்வி கண்ணியத்திற்குரிய இன்னைக்குன்ற காலகட்டத்துல வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் படிப்பதற்குண்டான ஒரு வசதியையும் இது போன்ற சமூக வலைத்தளம் ஒரு நெட்வொர்க் ஏற்படுத்தி நமக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறது. நான் சொன்ன எல்லாத்திலையும் ஹைரு ஷர்ரு இருக்கும், அது அல்லாஹ்வுடைய நியதி. நல்லது கெட்டது எல்லாத்துலயுமே இருக்கும். ஆனால் அதை பயன்படுத்துவது மனிதனுடைய கையில தான் இருக்குது. கண்ணியத்திற்குரிய நாம் அதை எப்படி பயன்படுத்துறோமோ அவ்வளவுதான். ஆன்லைன், லேப்டாப், செல்போன், ஆன்லைன் பயான், ஆன்லைன் கிளாஸ், இதையெல்லாம் நாம் கையாளக்கூடிய விதத்தில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறார். நெருப்பை வைத்து சமைத்து ருசியா சாப்பிடவும் முடியும், அதே நெருப்புல கைய வச்சு சுட்டுக்கிறவும் முடியும். அப்ப நெருப்பை எப்படி பயன்படுத்தணும் நம்ம கையில இருக்கு. நெருப்பை சமைக்கிறதுக்கும்
சாப்பிடுவதற்கும் சமைத்து உண்பதற்கும் பயன்படுத்தினால் அதன வாழ்க்கையின் முன்னேற்றம். நெருப்புல சமைக்க மாட்டேன், நான் போய் கையை தான் வைப்பேன்னாக்கா நம் கையை காயமாக்கி கொள்வது நம் பிரியம். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நெருப்பை எப்படி படைத்தானோ அது போன்று தான் இது போன்ற எல்லா விஷயங்களையும் பயன்படுத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான். இது போன்ற பயான்களின் மூலமாகவும் ஒன்றிணைந்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த உலூமுல் ஆஹிரா இஸ்லாமிய அகாடமிக் கல்வியினுடைய நிறுவனத்தின் சார்பாக நாம் கேள்விப்பட்டோம். எத்தனையோ மாணவ மாணவிகள் பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள், எல்லோரும் ஓதி கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் மூலமாக பல்வேறு சிறப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்துதான் இது போன்ற ஒரு சந்தர்ப்பத்திலே நாம் சந்திக்கலாம் என்று சொல்லி பல நாட்கள் நம்மிடத்திலே கேட்டு கேட்டு இன்றைக்கு நாம் நம் சகோதரர்களோடு நாம் இணைந்திருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலூமுல் ஆஹிராவுடைய குறிப்பாக சொல்ல போனால் மார்க்கத்தில் உள்ள பெண்களுக்காக வேண்டி ஒரு மாபெரும் முயற்சியை செய்து இந்த உலூமுல் ஆஹிராவுடைய இந்த டிபார்ட்மெண்ட், இந்த கல்விக்குழு அல்லாஹ்வுடைய கிருபையினால் மாபெரும் முயற்சியை செய்து கொண்டிருக்கிறது. அதுல குறிப்பாக சொல்ல போனால் முபல்லிகா வகுப்பு, முஅல்லமாக்களுடைய வகுப்பு, இன்னும் ஹாஃபிலாக்களாக ஆகுவதற்குண்டான குர்ஆனுடைய பயிற்சி வகுப்புகள், தஜ்வீதினுடைய வகுப்புகள், அலிஃப் பாத்தாவிலிருந்து தொடர்ந்து அல்லாஹ்வை அறிவது வரைக்கும் உண்டான எல்லா கிளாஸுகளும் நடைபெற்று வருகிறது இதன் மூலமாக என்பதை நாம் கேட்கின்ற பொழுது மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன்னா இன்றைக்கு செல்போன்களை கையிலே வைத்து கொண்டு பாப்கார்ன் சாப்பிடக்கூடிய குழந்தைகள் எல்லாம் பப்ஜி விளையாடக்கூடிய ஒரு நிலையில ஒரு காலகட்டத்துல இன்றைக்கு இதே செல்போனை வைத்து நீ குர்ஆனையும் ஓதலாம் என்பது உலகத்தினுடைய முன்மாதிரி. இது போன்ற நேரங்களை பயன்படுத்தி உங்களுடைய செல்போன்கள்ல நீங்க வீணாக கழித்து விடாமல் நீங்க இந்த நன்னேரத்துல பயன்படுத்தி அல்லாஹ் ரசூலை அடைய வேண்டும் என்று சொல்லி ஏராளமான முயற்சிகளை செய்திருப்பதெல்லாம் இருக்கிறதே மார்பெரும் பாக்கியம். அதுல இதை நடத்தக்கூடிய ஹஸ்ரத் அவர்கள் சொன்னார்கள், இதற்காக வேண்டி கிளாஸ் எல்லாம் ஒதுக்கப்பட்டு எவ்வளவு பெரிய முயற்சிகள் எல்லாம் செய்யப்பட்டு இதற்குண்டான வகுப்புகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டு நாங்க இதை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது ரொம்ப பெரிய விஷயம். குறிப்பாக இதை நடத்தக்கூடிய அந்த ஆலிம்கள், அதை சார்ந்த குழுவினர்களுக்கு எப்போ ஃபோன் பண்ணாலும் ஷேக் ஹஸ்ரத் மௌலானா கொஞ்ச நேரம் இருங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு லைன்ல வரேன். ஏன்னா ஃபோனை எடுத்துட்டாரு, எதுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு லைன்ல வரும்னா சொல்லுவாரு, ஆன்லைன் பயான்ல அட்டன் ஆயிருக்கிறேன், அதனால கொஞ்ச நேரம் கழிச்சு லைன்ல வரணும்னு. அப்ப எனக்கு புரியல. அப்புறம் தான் புரிந்தது, ஆன்லைன் வகுப்புல பிள்ளைகளுக்கு அல் குர்ஆனை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், பெண்களுக்கு முஅல்லிமாக்கள் முபல்லிகாக்களுடைய வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்களின் மூலமாக நாம் கேள்விப்படும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், இப்படிப்பட்ட ஒரு சமூக வலைத்தளத்தை பயன்படுத்தியும் கூட சன்மார்க்க சேவையை செய்ய முடிய வைத்த ரப்புக்கு நாம் முதலில் நன்றி செலுத்த வேண்டும். இது போன்ற இணைப்புகளின் மூலமாக கூகுள் மீட் வழியாக இந்த பயான்களை இணைக்கக்கூடிய ரப்புக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். தன்னை பற்றி பேசுவதற்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறானே என்று அந்த அடிப்படையில உலூமுல் ஆஹிராவுடைய டிபார்ட்மெண்ட் மாபெரும் முயற்சிகளை செய்து சுப்ஹானல்லாஹ் குறிப்பாக பெரியோர்களுக்கும் முயற்சி செய்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. எத்தனையோ பெரிய மனிதர்கள் பள்ளிவாசலுக்கும் மதரசாக்களுக்கும் மஸ்ஜிதுகளுக்கும் வந்து ஓதுறதுக்கு நேரம் இல்லை, அப்படி வந்தாலும் பிற மக்களுக்கு முன்னால உட்கார்ந்து ஓதணுமே என்று சொல்லி வெட்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இது போன்ற கூகுள் மீட்டுகள் வழியாக ஆன்லைன் வழியாக குர்ஆனை ஓதக்கூடிய பாக்கியம் மாபெரும் ஒரு வரப்பிரசாதம். அது சமீபத்தில் ஒரு பெரியவரை சந்தித்தேன். அவர் சொன்னார், நான் குர்ஆனை ஓத ஆரம்பிச்சா அல்ஹம்துலில்லாஹ் நான் முடிச்சுட்டேன் ஹஸ்ரத்ன்றார். எப்படிங்க முடிச்சீங்க, யாரை வச்சு முடிச்சீங்க, எவ்வளவு நாளா நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்ப அவர் சொன்னாரு, இல்ல சமீப காலமாக ஒரு 3 மாசம் கோர்ஸ்ன்னு சொல்லி குர்ஆனுடைய படிப்பு படிக்கலான்னு நான் வந்தேன். அப்ப அந்த நேரத்துல 3 மாதத்துல அல்லாஹ்வுடைய கிருபையினால அலிஃப் பாத்தா மட்டும் கத்துக்கிட்டேன். அடுத்த ஒரு 3 மாசத்துல அல்லாஹ்வுடைய கிருபையினால அலிஃப் பாத்தாவுடைய குர்ஆன் மொத்தமும் எஸ்எர்னல் குர்ஆனை நான் முடிச்சுட்டேன். அதற்கப்புறம் ஒரு 6 மாசத்துல அல்ஹம்து ஜுஸுனுடைய சின்ன கிதாபுகளை நான் ஓதி முடிச்சுட்டேன். அதற்கப்புறம் சுமார் 1.5 வருஷத்துல அல்லாஹ்வுடைய குர்ஆனை சரளமா ஓத கத்துக்கிட்டேன். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம் அது. கண்ணியத்திற்குரியவர்களை, நான் அதைத்தான் சிந்தித்து பார்க்கிறேன்.
அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா எவ்வளவு பெரிய பாக்கியமாக இந்த ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதை யோசிக்கின்ற பொழுது இது போன்ற சமூக வலைத்தளங்கள் நமக்கு மாபெரும் சாட்சியாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஆக்கி வைத்திருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் பெண்களுக்கான கல்வியை நான் உங்கள்கிட்ட இடத்துல சொன்னேன். நான் அல்லாஹ்வுடைய கிருபையினால பெண்களுக்காக வேண்டி இந்த உலூமுல் ஆகிரா மாபெரும் முயற்சிகளை செய்து ஒரு மிகப்பெரிய சமூக சேவையை செய்து கொண்டிருக்கிறதும் என்று சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு உள்ள காலத்துல பெண்கள் எல்லோரும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மொஹல்லாக்கள்ல மதரசாக்கள் இருக்கும், நிஸ்வான் மதரசாக்கள் இருக்கும். அதன் மூலமாக அவர்கள் எல்லாம் ஓதக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மதரசாக்களே இல்லாத, மதரசாக்கள் நடைபெறாத எத்தனையோ இடங்கள்ல இருக்கக்கூடிய பெண்கள், அந்த பெண் பிள்ளைகள் மதரசாக்கு செல்வதற்காக வேண்டி எவ்வளவு கவலைப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க. கண்ணுக்கு நேரா நம்ம பார்த்துருக்கிறோம். எத்தனையோ மதரசாக்கள்ல பாக்குறோம். எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, எங்க ஏரியாவில இருந்து மஹல்லாவில இருந்து நான் சுமார் 4 ஸ்டாப்பிங் தள்ளி போய் பஸ்ல போய் மதரசா பாடத்தை நான் படிச்சுட்டு வருவேன் அப்படின்னுவாங்க. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, நான் எத்தனையோ நேரங்கள்ல மதரசாவுடைய கல்விக்காக வேண்டி நான் போகக்கூடிய அந்த நேரத்துல கஷ்டப்பட்டு மதரசாவுடைய படிப்பை படிக்கிறதுக்கு பல கட்ட நிகழ்வுகளை கடந்து நான் சென்று வருகிறேன் என்று. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தருணத்துல பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இது போன்ற ஆன்லைன் வகுப்புகள் மூலமாக முபல்லிகா வகுப்புகளும் முஅல்லமா வகுப்புகளும் ஆலிமா வகுப்புகளும் நடப்பது, இதை நடத்துவது மாபெரும் முயற்சி. ஒண்ணு, கல்வி கற்கக்கூடிய அவர்களுக்கு கிடைத்த மாபெரும் பாக்கியம். 2வது, இதை நடத்துபவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மாபெரும் பாக்கியம். சாதாரணமான விஷயம் அல்ல. 4 பேரை நம்ம கண்ணுக்கு முன்னால 4 மணி நேரம் இணைக்கிறதுனாலே கஷ்டம். நான் இப்ப செக் பண்ணி பார்த்தேன், சுமார் எத்தனையோ நபர்கள் இந்த கூகுள் மீட் வழியாக பயான்ல இணைந்திருக்கிறீர்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது, எங்கேயே இருக்கக்கூடிய நாம எல்லாமே அட்டன் டைம்ல இதுல அட்டன் ஆயிருக்கிறோம் அப்படின்னும் போது இதுவும் ஒரு மாபெரும் ஒரு முயற்சி, ஒரு மாபெரும் பாக்கியம். அது ஏன்னா கண்ணுக்கு முன்னால் நாம் நடப்பது ஒன்று, கண்ணுக்கு பின்னால் நடப்பது ஒன்று. ஆனால் இந்த மார்க்க கல்வியினுடைய மகத்துவம், கண்ணுக்கு பின்னால் நாம் இருந்தாலும் கூட அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்றால், அதிலும் குறிப்பாக நம் போன்றவர்களுக்கு இது போன்ற மார்க்க சேவைகளை செய்வதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாக்கியம் செய்திருக்கிறான் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹ்வுக்கு நான் நன்றிகளை செலுத்த வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த சிறப்பானதோர் நிகழ்வை, இதுல குறிப்பாக இந்த உலூமுல் ஆகிராவுடைய இந்த ஏற்பாட்டாளர்களுடைய பொறுப்பாசிரியராக இருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய மௌலவி அபூபக்கர் சித்திகி உஸ்தாத் அவர்களிடத்துல பேசும் பொழுதும் சொல்லுவாங்க, பல நேரங்கள்ல ரொம்ப சிரமப்பட்டு ஆன்லைன்ல அவங்களுக்கு கிளாஸ் பிரிச்சு கொடுக்கறது, ஒவ்வொருத்தருக்கு உண்டான டைம்களை நிர்ணயிச்சு கொடுக்கறது, அதற்கு உஸ்தாதுகளை போடுவது, அதற்கென முஅல்லிமாக்களை போடுவது, பெண் பிள்ளைகளாக இருந்தால் அதற்குன்னு உஸ்தாதுபையை எடுத்து செட் பண்ணி கொடுப்பது, அவங்களுக்கு உண்டான டைம் செட் பண்ணி கொடுப்பது, அந்த டைம்ல எவ்வளவு நேரம் இவங்க ஓதணும், இவங்க எவ்வளவு நேரம் ஓதி கொடுக்கணும் அப்படின்றதையும் சொல்லுகின்ற பொழுது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. சொல்ல போனால் இது ரொம்ப ஒரு சிரமமான ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி தெரியுது. அதுல அவர் காண்பித்தார்கள், டெய்லியும் இந்த இடத்துல எல்லாரும் ஹாசிர் போட்டுறணும், நாங்க இந்த டைம்ல இத்தனை மணிக்கு 7 to 7:30 வரைக்கும் இந்த மாணவருக்கு இந்த மாணவிக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டோம்னு சொல்லி ஆசிரியைகள் ஒவ்வொரு நாளும் அதுல அட்டெண்டன்ஸ் போடணும் என்றும் கூட சொன்னார். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. மாணவர்களுக்கு என்ன அட்டெண்டன்ஸ் இருப்பது போல ஆன்லைன்ல படித்து கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் அட்டெண்டன்ஸ்ன்றத, அதிலும் குறிப்பாக நம் போன்ற ஆலிமாக்களிடத்துல இருப்பது என்பது இந்த பழக்கம் அல்ஹம்துலில்லாஹ் வரவேற்கத்தக்கது. அடுத்து சொன்னார்கள், இவங்களுக்காக வேண்டி ஒரு நேரத்தை ஒதுக்கி அவங்க எந்த டைம் சொல்றாங்களோ அந்த டைம்ல அந்த மாணவர்களுக்கு உண்டான நேரத்தை கேட்டார் போல் ஒரு ஆசிரியரை செலக்ட் பண்ணி நாம கொடுக்கறது இருக்குது. இது ஒரு மாபெரும் பெரிய வேலையா இருக்கும் உஸ்தாத் என்று சொன்னார். ஆம், உண்மைதான். ஏன்னா ஒரு 10 பிள்ளைங்க வராங்க, 20 பேர் வராங்கன்னா நேரடியா உட்காந்து நாம அவங்களுக்கு என்ன செஞ்சிடலாம், பாடம் படிச்சு கொடுத்தோமா 7 to 8 6 to 7 முடிஞ்சிடும் அந்தந்த டைம்ல. ஆனால் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் எங்க இருந்தாலும் ஆன்லைன்ல உள்ள அவங்களுக்கு நாம இது போன்று கிளாஸ் நடத்துவது என்பது இன்றைக்குள்ள காலகட்டத்துல, அதிலும் குறிப்பாக சமூக வலைத்தளத்தை பயன்படுத்தி சமகாலத்துல நடத்துவது என்பது ஒரு கேள்விக்குறிதான், சவாலான ஒரு விஷயம்தான். அல்ஹம்துலில்லாஹ். எனவே இந்த உலூமுல் ஆகிராவுடைய குழுமத்திற்கும்
பொறுப்பாசிரியர் அவர்களுக்கும், இதில் ஓதி கொடுக்கக்கூடிய ஆசிரியைகள் அத்தனை பேருக்குமே, இதில் ஓதக்கூடிய மாணவ மாணவிகள் அத்தனை பேருக்குமே இந்த நன்னேரத்தில் எல்லோருக்காக வேண்டியும் நாம் துவா செய்து, எல்லாருக்காக வேண்டியும் நாம் அல்லாஹ்வுடைய கிருபையினால் அவர்களுக்காக வேண்டி துவாக்களை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்ற அடிப்படையில் உங்கள் எல்லோருக்கும் துவா செய்கிறோம். வல்ல அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் பரக்கத் செய்வானாக. மென்மேலும் இந்த கல்விகளை கண் தெரியா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்து, கடல் கடந்து வாழக்கூடிய மக்களுக்கும் எடுத்து சொல்லி, அதன் மூலமாக அவர்களும் நடந்து நாமும் நடந்து முழு உலகம் முழுக்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹிதாயத்தினுடைய வாசலை திறந்தருள் புரிவானாக. அதன் மூலமாக பல்வேறு பரக்கத்தினுடைய வாசல்களை அல்லாஹ் நமக்கு திறந்த அருள் புரிவானாக என்ற இந்த நன்னேரத்துல இந்த குறிப்பாக இவர்களுக்காக வேண்டி நாம் துவா செய்து கொள்ளுகிறோம். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்தது குறிப்பாக இந்த உலூமுல் ஆகிராவுடைய டிபார்ட்மெண்ட்டுடைய இவ்வளவு செய்திகளையும் சொன்ன நாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாதம் ஜனவரி மாதத்திலிருந்து உஸ்தாத் அவர்கள் சொன்னார்கள், 3ஆம் குழு என்று 3ஆம் குழுவினர்கள் அதுல உருவாக்கி அவர்களுக்கான முபல்லிகா, முஅல்லமா, ஹாஃபிலாவுடைய வகுப்புகளுக்குண்டான சேர்க்கை அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது என்பதையும் சொன்னார்கள். நாம் கேட்டுகின்ற பொழுது ரொம்ப சந்தோஷம். இதுல இணைந்திருக்கக்கூடிய பொதுமக்கள், சகோதர சகோதரிகள், ஆசிரியர்கள், ஆலிமாக்கள் எல்லோருமே இன்ஷா அல்லாஹ் அதுல முயற்சி செய்து இன்ஷா அல்லாஹ் இந்த 3ஆம் குழு முபல்லிகா, முஅல்லமா, ஹாஃபிலாவுடைய இந்த குழுவிலேயும் நம் வீட்டு பெண் பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகளையும் மதரசாவிற்கு செல்ல முடியாதவர்களை அத்தனை பேரையுமே இணைத்து நீங்கள் எல்லோரும் இதில் பயன்பெற செய்ய வேண்டும் என்பதை ஒரு அன்பு வேண்டுகோளாக உலூமுல் ஆகிராவுடைய இந்த டிபார்ட்மெண்ட் சார்பாகவும் என் சார்பாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று சேருவது முக்கியமல்ல, அது கரெக்டாக கொண்டு போகணும். இங்கிருந்து சென்னையிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு ரயில் வண்டி ட்ரெயின் இருக்குன்னா கரெக்டா டெல்லி போகுதுன்னா டெல்லிக்கு போய் சேர்ந்தாதான் அது பலன். மும்பைக்கு போகுதுனாக்கா அது கரெக்டா போயாகணும். போற வழியில நடு ஸ்டாப்பிங்ல நான் இறங்கிறேன்னாக்கா அது பலன் தராது. அது போன்று தான் சிலர்கள் மதரசாவுக்கு லைவ்ல வந்து சேர்ந்தாலும் அல்லது ஆன்லைன்ல சேர்ந்தாலும் ஒரு 4-5 நாள் போயிட்டு அதுக்கப்புறம் விட்டுறது இருக்கு, டிஸ்கண்டினியூ பண்ணிடுறது இருக்கு. இது வந்து ரொம்ப ஒரு ஏமாற்றத்திற்குரிய விஷயம். எனவே ரொம்பவும் இதுல கவனம் செலுத்தணும். நடுவுல எக்காரணத்தை கொண்டும் இது போன்ற கல்விகளை விட்டு, கல்வி நிலையங்களை விட்டு நம்ம போயிடக்கூடாது. ஒரு கோர்ஸ் எடுக்கிறோமா, அந்த கோர்ஸ்ல முழு கவனம் செலுத்தி அதனுடைய படிப்புக்கு நாம் முயற்சி செய்யணும். ஏதோ சேர்ந்தோம், ஒரு 4 நாள் இருந்தோம், பிடிச்சுக்குது இல்ல பிடிக்கல அப்படின்னு சொல்லி போயிடக்கூடாது. இது பிடிக்கலன்றதுக்கு இதுக்கு என்ன விளையாட்டு கேமா? இது அல்லாஹ்வுடைய கல்வி. அதனால யோசிக்கணும், தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் பயணிக்கணும். நடுவுல விட்டுட்டு போறது இல்ல, இந்த படிப்பு எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி போயிட்டு வேற எதுலையாவது இன்வால்வ் ஆகி நாம சென்றோம் என்று சொன்னால் அதுல பரக்கத்து இருக்காது. கண்ணியத்திற்குள்ளே இதுல ஒரு ஃபோக்கஸ் நல்லா விளங்கணும். வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதுல ஃபோக்கஸ் என்ற ஒரு கண்ணோட்டம் அதுல எப்பவுமே இருக்கணும். ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறீங்க, அந்த கோர்ஸ் மீது உண்டான அந்த படிப்பின் மீது உண்டான ஒரு முழு கவனம், ஒரு ஃபோக்கஸ் அது மேல இருக்கணும். ஸோ ஒரு 4 மாசம் இந்த படிப்பா 4 மாசம் நான் படிச்சுதான் ஆகுவேன், இதை நான் விட்டுட்டு போயிட மாட்டேன் என்ற உறுதி நம்ம கிட்ட இருக்கும். அதே போல குர்ஆன் இந்த இடத்துல இருந்து இவ்வளவு தூரம் ஓதுறோமா, அல்லது முபல்லகாவா, அல்லது முஅல்லிமாவா, அல்லது ஆலிமா கோர்ஸா, அல்லது ஹாஃபிலா கோர்ஸா, இதை எடுத்துன்னா முழுமையா முடிக்கணும். ஏதோ வந்தோம் சேர்ந்தோம் இருந்தோம், ஐயே இதெல்லாம் என்னால முடியாதுங்க அப்படின்னு போயிடக்கூடாது. முடியும் என்ற சாதனையாளர்களாக நாம் ஆகணும். கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த அளவுக்கு நாம் முயற்சி செய்கிறோமோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முன்னுக்கு செல்வதற்கு உண்டான வாய்ப்பை நமக்கு கொடுப்பான். அதிலும் குறிப்பாக இந்த உலூமுல் ஆகிராவுல நீங்க நல்லா கவனித்து பார்த்தால் தெரியும், சர்வதேச அளவினுடைய சான்றிதழை பெற்றிருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாகவும் அல்ஹம்துலில்லாஹ் திகழ்கிறது. உஸ்தாத் அவர்கள் சொன்னார்கள், இதுல படிக்கக்கூடியவர்களுக்கு, ஓதக்கூடியவர்களுக்கு ஆன்லைன் வழியாக அவர்கள் ஓதினாலும் சரி, அவர்களுக்கு உண்டான சான்றிதழ்களை சர்வதேச அளவில் உண்டான சான்றிதழாக நாம் வழங்குகிறோம் என்ற ஒரு மாபெரும் ஒரு பாக்கியம் பெற்ற ஒரு நிகழ்வாகவும் அதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று மதரசாவுல திறன் வளர்ச்சிக்காக வேண்டி பல்வேறு கல்வியினுடைய முன்னேற்ற ஏற்பாடுகளையும் செய்து ஆலிம்களுக்கும் ஆலிமாக்களுக்கும் பயிற்சிகள் கொடுத்து மாணவர்களிடத்துல இப்படித்தான் பேச வேண்டும், பழக வேண்டும் என்ற வரைமுறை திட்டங்களை எல்லாம் வகுத்து கொடுத்து பாடம் முடித்தவுடன் அந்த பாடத்திற்கு தோதுவான விளக்கங்களை சொல்வதுடன் அதோடு அவ்வளவுதான் என்ற நிலை கட்டுப்பாடுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து எப்படி நடத்த வேண்டும் என்ற சிறப்பு செய்திகளை எல்லாம் கூட சொல்லி கொடுத்து நடைபெறக்கூடிய நிகழ்வை பார்க்கின்ற பொழுது ரொம்பவும் சந்தோஷமாகத்தான் இருக்கிறது.
எனவே அல்லாஹ்விடத்துல இந்த நன்னேரத்திலே நான் துவா செய்கிறேன். இவ்வளவு பெரிய முயற்சிக்கும் சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய பொறுப்பாசிரியர், அதே போன்று பொறுப்பாக ஓதி கொடுக்கக்கூடிய ஆலிம்கள், ஆலிமாக்கள், முஅல்லமாக்கள், உஸ்தாதுபீகள் மொத்த பேருக்கும் இந்த நன்னேரத்திலே துவா செய்து கொள்கிறோம். நீங்கள் வீட்டிலிருந்து செய்யக்கூடிய முயற்சி ஒரு வீட்டினுடைய வெளிச்சம் என்பதை மறந்துவிடக்கூடாது. நான் அதைத்தான் இப்பொழுது ஒரே வார்த்தையில் சொல்லுகிறேன். உங்கள் வீட்டிலிருந்து ஏற்றக்கூடிய ஒரு ஒளி விளக்கு தீபம், அந்த ஒளிச்சுடர் இன்னொரு வீட்டிலே ஒளிச்சுடராக எழிவதற்கு அல்லாஹ் பாக்கியமாக வைத்திருக்கிறான் என்றால் அதற்கு வாசித்தாக பயன்படுவது, அதற்கு ஒரு இணைப்பாக பயன்படுவது அல்லாஹ்வுடைய அல் குர்ஆனுல் கரீம், அல்லாஹ்வுடைய குர்ஆன். எனவே அப்படிப்பட்ட குர்ஆனை நீங்கள் கையில் எடுத்து அவர்களுடைய வீடுகள் வரைக்கும் செல்லுகிறீர்கள். நான் அதைத்தான் சொன்னேன். மனுஷன் போறது ஒண்ணு இருக்கு, ஆன்லைன் வழியாக நாம உள்ள போறது ஒண்ணு இருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட் குறிப்பாக ஆன்லைன் வழியாக ஒவ்வொரு வீட்டிற்குள்ளேயும் நீங்க போயிருக்கிறீங்க. எனவே அந்த வீட்டுல தீனுடைய, ஷரியத்தினுடைய, மார்க்கத்தினுடைய வளர்ச்சியை நீங்கள் கையில் எடுக்க வேண்டும் என்பதை இந்த நன்னேரத்திலே உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். எனவே இதை பாக்கியமாக கருதுங்கள். ஓதி கொடுக்கக்கூடிய ஆலிம்கள், முஅல்லமாக்கள், ஆலிமாக்கள், உஸ்தாதுபீகள், நீங்களும் இதுல ரொம்ப கவனம் செலுத்தி மாணவ மாணவிகளுடைய விஷயத்திலே அக்கறையாக செயல்பட்டு இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஒரு உயர்ந்த ஒரு நிலையை அந்த மாணவ மாணவிகளிடத்துல வீட்டிலிருந்தே உருவாக்கணும் என்பதை ஒரு வாய்ப்பாக ஒரு நீங்கள் பயன்படுத்தி விட்டீர்கள் என்று சொன்னால் இது அல்லாஹ் கொடுத்த மாபெரும் பாக்கியம். கண்ணுக்கு முன்னால் மாணவனை, மாணவியை உருவாக்குவது ஒன்று இருக்கிறது. கண்ணுக்கு தெரியாமலே ஆன்லைன் வழியாக உருவாக்கக்கூடிய காலமாக இன்றைக்கு நாம் இருக்கிறோம். அவர் குர்ஆனை அலிபேத்தேவிலிருந்து உங்ககிட்ட ஓதினார், அல்ஹம்து சூரா ஓதி முடித்து விட்டார். அல்லாஹ்வுடைய கிருபையால் அல் குர்ஆன் கரீமை முழுமையாக உங்களிடத்துல ஓதி முடிச்சுட்டாருனாக்கா அது உங்கள் மூலமாக கண்ணுக்கு தெரியாத ஒரு மனிதருக்கு இல்மு கிடைத்தது. நாளை அவர் ஓதி, அவர் பிறருக்கு ஓதி கொடுத்து அப்படியே இந்த கல்வியினுடைய தங்களிச்சோட சென்றால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அது உங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மாபெரும் பாக்கியம் என்பதை புரிந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் ஆன்லைனாக இருந்தாலும் அட்டன் டைம்ல வந்து அட்டனாகி சிறப்பான முறையில நடத்தக்கூடிய உங்களுக்கு அல்லாஹ் பல்வேறு சிறப்புகளை தருவான். ஆமீன் என்று இந்த நன்னேரத்தில் துவா செய்து கொள்வதோடு இன்ஷா அல்லாஹ் இந்த மதரசா மென்மேலும், இந்த உலூமுல் ஆஹிராவுடைய டிபார்ட்மெண்ட் மென்மேலும் வளர்ச்சி அடைவதற்கு உங்களால் முடிந்த உதவிகளையும், உடலாலோ பொருளாலோ உங்களால் முடிந்த எல்லா உதவி உத்தாசைகளையும் செய்ய வேண்டும் என்பதை இந்த நன்னேரத்திலே நான் உங்களிடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய கிருபையின் காரணமாக சந்தாக்கள் இருந்தாலும் இதன் மூலமாக வரவேற்கப்படுகிறது என்ற செய்தியும் சொல்லப்பட்டது. எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடிந்த உதவிகளை பொருளாக செய்பவர்களாக இருந்தால் சந்தாக்கள் வழியாகவும், உங்களுடைய சொந்த பணத்தின் மூலமாகவும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்தும் மென்மேலும் இதற்காக வேண்டி உழைத்தும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே நற்பாக்கியம் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நன்னேரத்திலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு, அரை மணி நேரம் பயான் அல்லது 40 நிமிடம் என்ற நிலையில சுமார் 7:05 7:10 ஆரம்பித்த நாம் அல்ஹம்துலில்லாஹ் இப்பொழுது 8 மணியாக 1 மணி நேரத்தை நெருங்கி விட்டது. எனவே ஆன்லைன்ல இவ்வளவு நேரம் அட்டன் டைம்ல நீங்கள் எல்லாம் அசையாமல் உட்கார்ந்து இருக்கிறது கூட ஒரு மாபெரும் ஒரு அட்டென்ஷன் தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை புரிந்து கொண்டு இந்த நன்னேரத்திலே நம்மை எல்லாம் ஒன்றிணைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விடத்திலே நான் துஆக்களை செய்து கொள்கிறேன். மென்மேலும் உங்களுடைய இந்த ஒன்று கூடுதல்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கபூல் செய்து இதன் மூலமாக மென்மேலும் பல மார்க்க வளர்ச்சிகளை அல்லாஹ் தரணும்னு சொல்லியும் இந்த நன்னேரத்துல நான் உங்களுக்காக வேண்டி துஆ செய்து கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தும் ஒரு சந்தர்ப்பத்திலே இது போன்ற மஜ்லிஸ்களின் மூலமாக நாம் அனைவரும் இணையலாம், இது போன்ற நல்ல பல விஷயங்களை கலந்துரையாடலாம் என்பதையும் இந்த நன்னேரத்திலே உங்களிடத்திலே சொல்லிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் இந்த உலூமுல் ஆஹிரா இஸ்லாமிய கல்வியகத்தின் மூலமாக முழு உலகத்திற்கும் அல்லாஹ் தீனுடைய ஒளி சுடரை தருவானாக. இந்த உலூமுல் ஆஹிராவின் மூலமாக ஆன்லைன் வழியாக இணையக்கூடிய அத்துணை மாணவ மாணவிகளுக்கும் அல்லாஹ் இல்முனுடைய ஹிதாயத்தினும் வழியை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. இவர்களுக்கு என்னென்னவெல்லாம் சிறப்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறானோ எல்லா சிறப்புகளையும் ஓதக்கூடிய மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்த அருள் புரிவானாக. எல்லா விதமான நற்பாக்கியங்களையும் இதில் ஓதி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள், ஆசிரியைகள், முஅல்லமாக்கள், முஅல்லிமாக்கள், முஅல்லிம்கள், உஸ்தாதுபீக்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்த அருள் புரிவானாக. மென்மேலும் இந்த தீனுடைய சேவையை சிறப்பாக செய்து நாமும் ஓதி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் நம்மை சார்ந்தவர்களையும் நம்மை வழி நடத்துபவர்களையும் நம் குடும்பத்திலே உள்ளவர்களையும் இது போன்ற ஆன்லைன் வகுப்புகளிலே அவர்கள் ஓத முடியாதவர்களாக இருந்தால்
அவர்கள் எங்கும் சென்று அவர்கள் கல்வியே படிக்கக்கூடியாத நிலையில் இருக்கக்கூடிய அவர்களை எல்லாம் அழைத்து இது போன்ற ஆன்லைன் வகுப்பிலையாவது கலந்து நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நாமும் முயற்சிகள் செய்து அவர்களையும் சேர்த்து விட்டு இதன் மூலமாக பயனடைவதற்கு முயற்சி செய்யக்கூடிய உங்களுக்கும் இந்த நன்னேரத்திலே துவாக்கள் செய்து கொள்கிறோம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த சுகத்தையும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தந்த அருள் புரிவானாக. மென்மேலும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெற்ற கூட்டங்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. இன்னும் மார்க்க சேவைகளை சிறப்பாக செய்து இந்த உலகத்திலே நீண்ட ஆயுளோடு நிறைந்த சுகத்தோடு வளமான வாழ்க்கையோடு வாழ்வாங்கு வாழ்வதற்கு வல்லோன் அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. மென்மேலும் இன்ஷா அல்லாஹ் இது போன்ற மஜ்லிஸுகளின் மூலமாக ஒன்றிணைவதற்கு அல்லாஹ் பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. நாளை மறு உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைப்பானே, வா என்னுடைய படை வீரர்களே என்ற அழைப்பானே, வாருங்கள் என்னுடைய ஜெய்ஸ் என்னுடைய வீரர்களை வாருங்கள் என்று அழைப்பானே, அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய இராணுவ வீரர்களாக, ஆலிம்களாக, ஆலிமாக்களாக, ஹாஃபிலாக்களாக, ஹாஃபில்களாக நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து நாமும் தீனின் படி ஷரியத்தின் படி வாழ்ந்து முழு உலக மக்களையும் ஹிதாயத்தினுடைய வழியிலே வாழச் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நாம் செல்லும் இடம், போகும் இடம், பார்க்கும் இடம், பேசும் இடம், பழகும் இடம் எல்லா இடங்களிலேயும் அல்லாஹ் பரக்கத்தை தந்தருள் புரிவானாக. நாம் செல்லக்கூடிய எல்லா இடங்களிலும் மதரசாக்களையும் மஸ்ஜிதுகளையும் மாணவ மாணவிகளையும் ஹாஃபிலாக்களையும் அல்லாஹ் உருவாக்குவானாக. நாம் அனைவரும் ஒரு படையாக ஒன்று சேர்ந்து நாளை மறு உலகத்திலே முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தால் ஹவுதுல் கௌசர் நீர் தடாகத்திலே நீர் அருந்துவதற்கு அல்லாஹ் அவனுடைய நபியிடத்திலே நமக்கு அல்லாஹ் பாக்கியம் செய்வானாக. அவர்களுடைய ஷஃபாத்தை பெறுவதற்கு அல்லாஹ் பாக்கியம் செய்வானாக. முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாம் எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவை இந்த 2 கண்களால் பார்ப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நாளை மறு உலகத்திலே உயர்ந்த சொர்க்கத்திலே முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு நாம் எல்லாம் சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்திலே முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக என்ற அல்லாஹ்விடத்திலே இன்னமும் இருக்கரமேந்தி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து முடிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு சந்தர்ப்பத்திலே சந்திக்கலாம். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.